மோட்டிவேஷன் வார்த்தைகள் அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளால நடக்க முடியாம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கோம்னா, அந்த வழியா போறவங்க வந்து கை கொடுத்து நம்ம தூக்கி விடுவாங்க. அப்ப நம்ம கைய பிடிச்சுக்கிட்டு எழுந்திரிச்சுக்கணும். இல்ல என்னால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, நம்மளால எழுந்திருக்க முடியாது. நம்ம கிட்ட அந்த பாசிட்டிவான தாட்ஸ் இருந்துகிட்டே இருந்தா, எல்லா இடத்துல இருந்தும் நம்ம ஜெயிச்சு வர முடியும்ன்றது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். மஞ்சள் பத்தி உங்களுக்கு தெரியும். 15 பாயிண்ட்டுக்கு மேல போயிடுச்சுன்னா அது ரிஸ்க். ஸோ உடம்பெல்லாம் மஞ்சளா மாறிடும். எனக்கு அப்படி ஒரு முறை மாறிடுச்சு. அதாவது ஏதோ ஒரு முட்டாள்தனத்துல தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணி ஒரு 3 மாசம் விட்டுட்டேன். ஆனா அந்த 3வது மாசம் டெஸ்ட் எடுக்கும் போது டெஸ்ட் எடுக்கிறவர் சொல்றாரு, இனிமேல் ரிஸ்க் சார், உடம்பெல்லாம் மஞ்சளா மாறிடுச்சு அப்படின்ட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ஒருத்தர் வழிகாட்டுறாங்க, டி நகருக்கு வந்து போங்க, ஹோமியோபதி கிளினிக் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் அங்க போறேன், அந்த டாக்டர் பார்க்குறேன். உடம்பு பூரா மஞ்சள் ஆயிடுச்சு, உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்கிறாங்க. அப்போ நான் சொல்றேன், நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, நான் பொழைச்சி வந்துடுவேன். ஏன்னா அந்த பூமியில் இன்னும் நிறைய வேலை எனக்கு இருக்கு, நிச்சயமா நான் சாக மாட்டேன், நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவர் அப்படியே என் முகத்தையே பார்க்கறாரு. என்ன நம்பிக்கையில் இப்படி பேசுறீங்க, நீங்க ரொம்ப ரிஸ்கான கட்டத்தில் இருக்கீங்கன்னு சொல்றாரு. சத்தியமா நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த டாக்டர்கிட்ட அனுப்பி விட்டது இளைய தளபதி விஜயோட அம்மா. கடைசியாக தான் அவங்கள பார்த்தேன். அவங்க தான் ராம்கினி முதல்ல அங்கே போகணும்னு நினச்சி விட்டாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து நோட்டில் எழுதுறாரு. அவர் பேர் வந்து மிஸ்டர் வாசுதேவன் டாக்டர்னு இருக்கார். நோட்டில் எழுதுறாரு, இது ரிஸ்கான கட்டத்தில் இருக்காங்க, இருந்தாலும் நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரை பண்றதுக்கு சொல்றாரு அவரு. நீங்க உங்க மேல வைக்கிற நம்பிக்கையால தான் நான் ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. ஏறக்குறைய ஒரு மாசம் நான் தொடர்ந்து கடுமையான பத்தியத்திலிருந்து நான் அந்த மருந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பாயிண்ட் குறைஞ்சது. 15 பாயிண்ட் இருந்தது, ஒரு பாயிண்ட் குறைஞ்சது. உண்மையிலேயே டாக்டர் சந்தோஷப்பட்டார். பட் எனக்கு தெரியும் நான் சாக மாட்டேன். நம்பிக்கை தான், நான் ஏன் சாகணும்? ஒரு நோய் வந்திருக்கு, அதுக்கு மாத்திரை சாப்பிட்டா சரியாக போகுது. டெஸ்ட் பண்ணுறோன்னு சொன்னா அவன் சொன்னாலாம் நான் அதை நம்பிக்கிட்டு நான் பயந்துருந்தேன்னா அன்றைக்கி போய் சேர்ந்துருப்பேன். ஸோ என் மேலே நான் வச்ச நம்பிக்கை அதுக்காக ஒரு பாயிண்ட்டாக குறைஞ்சது. ஃபுல்லாக நார்மல் ஆகிறதுக்கு 3 மாதம் ஆச்சு. ஆனால் கடுமையான பத்தியம் இருந்தேன், அது வேறு விஷயம். ஸோ அப்புறம் நார்மல் ஆகிட்டேன். நான் இதோ உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் ரிஸ்கான ஒருத்தருக்கு நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரெக்கவரி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெக்கார்டை இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காரு. நிறைய பேர்ட்ட காட்டுவார். இன்னைக்கு வரைக்கும் எங்கள் ஃபேமிலியே போயிட்டு அங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நம்ம மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து பணம் காசு சேர்க்கறதுக்கு, தொழிலில் ஜெயிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம உயிர் விஷயத்தில் கூட நான் சாக மாட்டேன், என்னால் இன்னும் வாழ வேண்டிய எனக்கு காலகட்டங்கள் நிறைய இருக்குன்னு நான் எம்மால் நம்பிக்கை வச்சு நான் வந்தேன். இது போல் நிறைய உதாரணங்கள் இருக்குது. நான் மட்டும் இல்லை, உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் சீரியஸான இடத்துல இருந்து தப்பிச்சுலாம் வந்து இருக்காங்க. அதனால் அந்த மோட்டிவேஷன் வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப